ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டேட்டிவ் சீரிஸ்ல பார்ட் 4, அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கலன்னா அந்த வீடியோ முதல்ல பார்த்துருவாங்க. ஸோ அதில் என்னன்னு சால்வ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவல் வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதில் பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் நீங்கள் எல்லா சம்ஸ்லையுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நீங்கள் காமனாக பார்க்குற ஒரு விஷயம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். லைக் மிக்சர் ரிலேட்டடாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஏஜ் ரிலேட்டடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாத்துலேயுமே வரும். டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த கான்செப்ட் அப்ளை ஆகிற மாதிரி தான் வரும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் காமனாக தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்கிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ரெண்டு நம்பர் ரேஷியோவில் இருக்குன்னா அது டிவைட் ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். லெட்ஸ் சே A/B எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா A/Bன்னு சொல்லலாம். அதே மாதிரி A/B ஈக்குவல் டு 3:5ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 5ன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி? A/B இது எப்படிமா சொல்லலாம்? A/B. 3:5 இது எப்படிமா சொல்லலாம்? 3/5. அப்ப ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 5ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் அப்ளை பண்ண முடியும். இப்போ 3A is equal to 4B அப்படின்னா நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு அங்கிட்டு இருக்கிறது தான் உங்க சைடு. அப்போ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. ஏ மேம் அப்படின்னா 3A, ஏவை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. பி ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா என்ன ஆயிருப்பாங்க? டிவைட் ஆயிருப்பாங்க. 4 அப்படியே வச்சுக்கிறேன். 3 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா என்ன ஆயிருப்பாங்க? டிவைட் ஆயிருப்பாங்க. அப்போ ஏவோட வேல்யூ 4 ஆகும், பியோட வேல்யூ 3 ஆகும் இருக்கும். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் நம்ம உள்ளார போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் மோர் ஓவர் அகைன் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், சம் ஆஃப் த மணி இஸ் டிவைடட் அமாங் ஏபிசிடி. ஏபிசிடிக்கு நீங்கள் அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறீங்க. எந்த ரேஷியோவில் அப்படின்னா 3/4 is to 4/5 is to 6/7 is to 7/8. If B gets 70 more than A, then what is the share of D? ஸோ நார்மலாக உங்களுக்கு ரேஷியோஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டினாமினேட்டரில் ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சுக்காதீங்க, அந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ண பாருங்க. அப்போ இந்த நம்பரை நான் எப்படி எடுத்துக்குவேன்? A, B, C, D. ஏவோட வேல்யூ 3/4, பியோட வேல்யூ 4/5, சியோட வேல்யூ 6/7, டியோட வேல்யூ 7/8. நல்லா கவனிங்க. டினாமினேட்டர்ல இருக்க டேர்முக்கு எல்சிஎம் எடுத்துருங்க, அவ்வளவுதான். அப்ப டினாமினேட்டர்ல இருக்க டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா இங்க பாருங்களேன், 4 இந்த 8க்குள்ளே வந்துடும். அப்ப டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். 8 7s are 56. 56 இன்டூ என்ன இருக்கு? 5 இருக்கு. 56 இன்டூ 5னா எவ்வளவு வந்திருக்கும்? 280, 280 வந்திருக்கும். அப்ப இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நான் 380ஆல டிவைட் பண்றேன். ஹோல் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம்? 380னால டிவைட் பண்றோம், சாரி மல்டிப்ளை பண்றோம். அப்ப மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 3 into 280/4, 4 into 280/5, 6 into 280/7, 7 into 280/8. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். லெட்ஸ் சே இதையும் கேன்சல் பண்ணால் 7 டைம் ஒரு 0, 3 7s are 21, 2 10. இதையும் கேன்சல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 டைம், சாரி 5 டேபிள் அடிச்சா 5 டைம், ரிமைனிங் 3 6 டைம். ஸோ 4 into 56, 6 4s are 24, 2 5 4s are 20 plus 2 22. இதையும் கேன்சல் பண்ணால் this is 40, 6 4s are 28, ஸோ 280. அடுத்து இதையும் கேன்சல் பண்ணுறேன். 28னா 24, 3 டைம், ரிமைனிங் 4, 40னா 5 டைம், 7 5s are 35, 3 7 3s are 21 plus 3 24. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ரேஷியோஸ் கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க, B 70 rupees அதிகமாக வாங்குறான் ஏவோட. ஆப்வியஸ்லி வாங்கியிருப்பான், ஏன்னா ஏ வாங்குறது 210 பார்ட்டு, B வாங்குறது 224 பார்ட்டு. அப்ப எவ்வளவு அதிகமா வாங்கியிருப்பான்? 14 பார்ட் அதிகமா வாங்கியிருப்பான். பங்கா யோசிங்க. இவன் 210 பங்கு, அவன் 224 பங்குனா பங்கா யோசிச்சீங்கன்னா 14 பார்ட். அந்த 14 பார்ட் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க? 70. எனக்கு யார் வேணும்? ஷேர் ஆஃப் டி. டியோட ஷேர் எவ்வளோமா? 245. நீங்க எப்படி வேணா இதை பார்த்தோன்னே ஆக்சுவலி ஈஸியா சொல்லலாம்.
14 5ஆல மல்டிபிள் பண்ணியிருந்தா 17. அப்ப இதையும் நான் என்ன பண்றேன் 5ஆல பண்றேன். அப்போ 1 2 2 5ன்னு வந்திருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். இதை வேற எப்படி மேம் போட்டிருக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஏ பி சி டி. நல்லா கவனிங்க. நான் 3/4 இருக்கு, 4/5 இருக்கு, 6/7 இருக்கு, 7/8 இருக்கு இல்லையா. டினாமினேட்டர்ல 4 8க்குள்ள வந்துடும். அப்ப காமனா 8 எடுத்துக்கோங்க. வேற என்ன இருக்கு 5 இருக்கு, வேற என்ன இருக்கு 7 இருக்கு. இப்ப இதால மல்டிபிள் பண்றோம். நல்லா கவனிங்க. 4ஐயும் 8ஐயும் அடிச்சா 2 times. 2 5s are 10. 10 7s are 70. மேல ஒரு இருக்கு 3 இருக்கு. 73s are 210. அவ்வளவுதான். அதே மாதிரி 5க்கு 5 கேன்சல் ஆயிருக்கும். 8 7s are 56. 56 into 4 எவ்வளவு வந்திருக்கும் 224ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி 7க்கு 7 கேன்சல் ஆயிடுச்சு. 8 5s are 40. 46 are 240. அதே மாதிரி 8க்கு 8 கேன்சல் ஆயிடுச்சு. 7 7s are 49. 49 5s are 245. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏவை விட பி அதிகமா வாங்குறான் 14 பார்ட். அந்த 14 பார்ட் தான் 70 rupees. யார் வேணுமோ அவங்களை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். A by B is equal to 7/11. B by C is equal to 12/17. A plus B divided by B plus C. Simple thing. ரெண்டுத்துலயுமே யாரு காமனா இருக்கு? A ஓட வேல்யூ 7, B ஓட வேல்யூ 11. A ஓட வேல்யூ 12, C ஓட வேல்யூ 17. ரெண்டுத்துலயுமே யார் காமனா இருக்காங்க? B. ஆனா B ஓட வேல்யூ ரெண்டுத்துலயும் காமனா இல்ல. இதுல 11 இருக்கு, அதுல 22 இருக்கு. சோ முதல்ல இது ரெண்டுத்தையும் நான் காமனா மாத்துறேன். அதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த ஈக்குவேஷனை 12ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 11ஆலையும் மல்டிபிள் பண்ணலாம். அப்ப இத 12, அதாவது இங்க இருக்க நம்பரை தூக்கிட்டு வந்து இங்கேயும் இங்க இருக்க நம்பரை தூக்கிட்டு வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்றோம். அவ்வளவுதான். பண்ணும் போது என்ன திங்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா யோசிக்கணும். இப்ப இந்த 12 கொண்டு வந்து இந்த 11ஓட பண்ண போறேன்னா அது 7ஓட தான் சேர்த்து பண்ணணும். ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் இல்லையா, நியூமரேட்டரோட நம்பரை மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டரையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்ப A B C 7 12s are 84. 11 12s are 132. 17 into 11 அன்னைக்கே ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். 11 டேபிளுக்கு 187. அவ்வளவுதான். இப்போ என் கேள்வி A plus B டைரக்டா ஆட் பண்ணுங்க. A ஓட வேல்யூ 84, B ஓட வேல்யூ 132. ஆட் பண்ணா 4 plus 2 6, 13 plus 8 21. B plus C 2 plus 7 9, 3 plus 8 11 1 3. அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 216 divided by 319 வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? A B B C ரெண்டுத்துலயும் காமனா இருக்க திங் B. அப்ப B ல இருக்க நம்பர் காமனா இருக்கான்னு பார்த்தேன், இல்ல. சோ அந்த நம்பரை காமன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் யூசுவலா சால்வ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் ஒன். When 10 girls left, ratio of the boys and girls became 2:1. If afterwards 20 boys left, the ratio become 4:3. Find the sum of boys and girls. Simple. First one, 10 girls வந்து முதல்ல என்ன ஆகுறாங்க? லெஃப்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. When 10 girls left, ratio of boys and girls become 2:1 ன்னு சொல்றாங்க இல்லையா. முதல்ல இதை எடுத்துக்கோம். இதை 2x ன்னு எடுத்துக்கிறேன், இதை x ன்னு எடுத்துக்கிறேன். So this is boys and this is girls. அதுக்கப்புறம் 20 boys left ஆறாங்க. So இங்க இருந்து எவ்வளவு பேர் போறாங்க? 20. கேர்ள்ஸ் பத்தி பேசல. அப்ப என் ரேஷியோ எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? 4:3. உங்களுக்கு வேணும்னா இங்க ஒரு வேரியபிள் சேர்த்துக்கோங்க. பட் இது ரெண்டும் என்ன ஆயிருக்கும்? கேன்சல் தான் ஆயிருக்கும். பட் இது கேன்சல் ஆகாது, இந்த ஆபரேஷன்ல இருக்கு. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 3 2s are 6x. 3 into 20. 3 2s are 6 60. 4 into x 4x. அப்ப 2x is equal to 60 அப்படின்னா x ஓட வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும்? 13 இருந்திருக்கும். அவ்வளவுதான். இப்போ என் கேள்வி find the sum of boys and girls ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்துட்டு வந்து நான் இதில் அப்ளை பண்றேன். இதுல 2x plus x அப்போ மொத்தமா எவ்வளவு வந்திருக்கும்?
3x இருந்திருக்கும் கரெக்டா? அப்ப 3x இதோட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும்? 3 into 10 19 வந்திருக்கும். பட் இந்த வேல்யூ எப்ப இருந்த வேல்யூ? 10 கேர்ள்ஸ் லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இருந்த வேல்யூ. அப்ப முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 10 பேர் சேர்ந்து இருந்திருப்பாங்க. அப்ப முன்னாடி டோட்டல் என்னவா இருந்திருக்கும்? 100ஆ இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோல எடுத்துக்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ 2:1. எப்ப அப்படின்னா 10 பேர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இதுல இருந்து இது மாறுது, அதனால இதை வேல்யூவா எடுத்துக்கிறேன். இதை 2xன்னு எடுத்துக்கிறேன், இதை xன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் பாய்ஸ், இது கேர்ள்ஸ். பாய்ஸ்ல இருந்து இப்ப 20 பேர் வெளியே போறாங்கன்னா மைனஸ், கேர்ள்ஸ்ல எந்த சேஞ்சும் இல்ல. இப்போ உங்க ரேஷியோ 4:3ன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. 3 2s are 6x, 3 into 20 60 equal to 4x. அப்ப 2x is equal to எவ்வளவு வந்திருக்கும்? 60. தென் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும்? 13 வந்திருக்கும். அவ்வளவுதான். இப்போ என் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? மொத்தமா எவ்வளவு பேர் இருந்தாங்க? 2x plus xனா 3x. பட் இந்த 3xங்கிறது எப்ப? 10 கேர்ள்ஸ் லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம். அப்ப அதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 10 கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்க. அப்ப 3 into 13 90. 90 plus 10 எவ்வளவு வந்திருக்கும்? 100ன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். A is to B கொடுத்திருக்காங்க, B is to C கொடுத்திருக்காங்க, C is to D யும் கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. 1 8s are 8, 2 3s are 6. அப்போ ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 6. அவ்வளோதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. 1 9s are 9, 3 5s are 15. அப்ப B யோட வேல்யூ 9, C யோட வேல்யூ 15. இதையும் கேன்சல் பண்ணலாம். 4 5s are 20. If you want நீங்க இதை கூட கேன்சல் பண்ணிருக்கலாம் இதையுமே. எனிவே ஓகே பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பாருங்களேன் டினாமினேட்டரும் காமனா இருக்கு. டினாமினேட்டர் அடிக்க முடியுமா ரேஷியோல இருக்கும் போது? அப்ப இதை அடிச்சீங்கன்னா இது 1 டைம், இது 3 டைம். அப்ப இந்த 3 இங்க போகும், இந்த 5 அப்படியே இருக்கும். 3:5. அடுத்து பாருங்க இதையும் அடிச்சா இது 3 டைம், இது 2 டைம். ஸோ 2 5s are 10, 3 3s are 9. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிக்கலாம். அப்ப C யோட வேல்யூ 10, D யோட வேல்யூ 9. நல்லா கவனிங்க, ஈஸியா பார்க்கலாம். A B C D. A வோட வேல்யூ 8, B யோட வேல்யூ இங்க 6ஆ இருக்கு, இங்க 3ஆ இருக்கு. 3 6ஆ மாத்தலாம். எதால மல்டிபிள் பண்ணிருந்தா மாத்திருக்கலாம்? 2ஆல. அப்ப 2 3s are 6, 5 2s are 10. அப்ப B யோட வேல்யூ ரெண்டுத்துலயுமே என்ன ஆயிடுச்சு? 6 ஆயிடுச்சு. அடுத்து C ய பாருங்க. C யோட வேல்யூ இதுலயும் 10ல தான் இருக்கு, இதுலயும் 10ல தான் இருக்கு. அப்ப டைரக்டா C ய என்னன்னு கொடுங்க? 10. 10 அப்படியே தானே எடுத்துட்டீங்க, அப்ப நீங்க 9யும் அப்படியே தான் எடுத்துக்கணும். அப்ப 8:6:10:9. செகண்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். இல்ல மேம் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா தெரியுது மேம் இப்படி யோசிக்கிறது அப்படின்னா இப்பயும் அதே தான் சொல்ல போறேன். பட் கொஞ்சம் மாத்தம். என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூ 8 6 இருக்கா, இதை கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா this is 4 time and this is 3 time. ஓ ஆக்சுவலி இது எல்லாமே ஈஸியா வந்திருக்கும் அப்படின்னா பார்த்தோம். நீங்க நல்லா கவனிங்க. டினாமினேட்டர் அடிக்கலாம்னு சொன்னேன் ரேஷியோல இருக்கும் போது. அப்ப இது 1 டைம், இது 4 டைம். ஸோ 1 4s are 4, கிராஸ் மல்டிப்ளை. 1 3s are 3. இதை ரேஷியோல அடிச்சா 1 டைம், இதை ரேஷியோல அடிச்சா 3 டைம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 3 இங்க வந்திருக்கும், இந்த 5 இங்க வந்திருக்கும். இதையும் கேன்சல் பண்றேன். ஸோ கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ 5 2s are 10, 3 3s are 9. இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நடத்துறேன். A B C D. ஏவோட வேல்யூ 4, B யோட வேல்யூ 3. எனக்கு இதுல சியும் டியும் தெரியாது, தெரியலன்னா பிளாங்கா விட்டுருங்க. B யோட வேல்யூ 3, C யோட வேல்யூ 5. இதுல ஏவும் டியும் தெரியாது, தெரியலன்னா பிளாங்கா விட்டுருங்க. C யோட வேல்யூ 3 and D யோட வேல்யூ 2. இதுல ஏவும் பியும் தெரியாது, பிளாங்கா விட்டுருங்க. இப்ப தெரியல அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்க நம்பர் தூக்கி எழுதுங்க. இதுக்கு பக்கத்துல என்னவா இருக்கு? இது இருக்கு.
அப்ப இங்க 3னா இங்க என்ன வந்திருக்கும் 3. இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு 5. அப்ப இங்க 5. இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு 3. அப்ப இங்க 3. இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு 3. இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு 3. இப்ப எல்லாத்துலயுமே காமனா ஒரு நம்பர் இருந்தா அடிச்சுக்கலாம். எப்படி நீங்க பார்க்கணும், A ஃபுல்லா Aல இருக்குது 4 3 3, Bல இருக்குது 3 3 3, Cல இருக்குது 3 5 3, Dல இருக்குது 3 5 2. எல்லாத்துலயுமே ஒரு நம்பர் காமனா இருந்தா நீங்க அடிச்சிடலாம். எல்லாத்துலயுமே 3 இருக்கு பாருங்க. Aல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ், Bல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ், Cல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கு, அண்ட் Dல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கா? இருக்கு. கரெக்டா? முதல்ல அதை எழுதிக்கலாம். I think something is wrong. Oh sorry, இது 10:9 இருக்கு. Sorry. இந்த நம்பர் கிடையாது, கடைசி நம்பர் மட்டும் அடிக்கிறேன். ஸோ இங்க இருக்க நம்பர் வந்து கீழே இருக்குது. ஸோ திஸ் இஸ் 10 அண்ட் திஸ் இஸ் 9. இப்போ தெரியாது, தெரியலனா பக்கத்துல இருக்க நம்பர். அப்ப என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடமும் 10, இந்த இடமும் 10. இப்போ மல்டிபிள் பண்றோம். என்ன டேபிள்ஸ் இருக்கு? 2 டேபிள் இருக்கு, 5 டேபிள் இருக்கு. இப்போ 5 டேபிள் எல்லாத்துலயும் இருக்கு. 10ல ஒரு 5 இருக்கு கரெக்டா 2 டைம்ஸ், 10ல ஒரு 5 இருக்கு கரெக்டா 2 டைம்ஸ். 5 கேன்சல். இதுல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கா? இருக்கு. இதுல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கா? இருக்கு. இதுல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கா? இருக்கு. இதுல ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கானா? 9 பிரிக்கலாம் தானேடா. எப்படி பிரிச்சிருக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலி இதுவே ஒரு 3 ஓட மல்டிபிள்ஸ் தான். 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கு கரெக்டா? அப்ப இந்த 9 அப்படியே வச்சுக்குவோம். அப்ப 4 2s are 8, 3 2s are 6, 10, 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை டைம் வந்திருக்கும்? 9 டைம் வந்திருக்கும். அவ்வளவுதான். இதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு மல்டிப்ளைலாம் இப்படிலாம் பண்றது வரல மேம்னா அப்படியே நார்மலா எழுதுங்க. ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ டியோட வேல்யூ தெரியாது, ஸோ 3 அப்ளை பண்ணிட்டேன். பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 5. அப்போ இங்கேயும் 3 வந்திருக்கும், இங்கே 5 வந்திருக்கும். சியோட வேல்யூ 10 அண்ட் டியோட வேல்யூ 9 அப்படின்னா இங்கேயும் 10 வந்திருக்கும், இங்கேயும் 10 வந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12, 12 into 10 120, 3 3s are 9, 90, 3 5s are 15, 150, 3 5s are 15, 15 into 9 135. 15 டேபிள் அடிச்சா இது 8 டைம், 15 டேபிள் அடிச்சா இது 6 டைம், 15 டேபிள் அடிச்சா இது 10 டைம், 15 டேபிள் அடிச்சா இது 9 டைம். அப்போ ஆன்சர் 8:6:10:9. நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், பட் எனக்கு என்ன நான் இங்க கத்து கொடுத்த லாஜிக் தான் ஈஸி டைரக்டா போடுறதுக்கு. 2 numbers are in the ratios of 4:5 respectively. If each number is reduced by 25, then the ratio becomes கொடுத்திருக்காங்க largest number. Simple. ஒரு நம்பர் 4x, இன்னொரு நம்பர் 5x. ரெண்டு நம்பர்லயுமே நீங்க எவ்வளவு கம்மி பண்றீங்களா? 25. அப்படி பண்ணீங்கன்னா உங்க ரேஷியோ என்ன ஆயிடுதான்? 3:4. சிம்பிள். இங்க பாருங்களேன், 4 3 ஆயிருக்கு, ஒரு பங்கு குறைஞ்சிருக்கு. 5 4 ஆயிருக்கு, ஒரு பங்கு குறைஞ்சிருக்கு. ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா தானமா குறைஞ்சிருக்கு. நீங்க மைனஸ் பண்ணது 25 தானேமா ரெண்டுத்துலயுமே. அப்ப அந்த ஒரு பங்கு தான் 25. லார்ஜஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. 4 5ல லார்ஜஸ்ட்னா 5. அப்போ 5x என்னன்னு கேக்குறான். 5 into 25 ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 125 வந்திருக்கும். அவ்வளவுதான். என்ன பண்றோம்? 4x 5x ரெண்டுத்துலயுமே 25 ரெடியூஸ் பண்றேன். பண்ணீங்கன்னா உங்க ரேஷியோ 3:4 மாறிடுது. ஸோ இப்போ பாருங்களேன், 4 என்ன ஆயிருக்கு? 3 ஆயிருக்கு, ஒரு பங்கு கம்மியா இருக்கு. 5 என்ன ஆயிருக்கு? 4 ஆயிருக்கு, ஒரு பங்கு கம்மியா இருக்கு. அப்ப அந்த ஒரு பங்குக்காக தான் 25 கம்மி பண்ணிருக்கீங்க. அப்ப எனக்கு லார்ஜஸ்ட் நம்பர்னா 5 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா just cross multiply. 4 4s are 16x, 4 into 25 100, 3 5s are 15x, 3 into 25 75. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும்? 25 வந்திருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். A is to B கொடுத்திருக்காங்க.
B is to C கொடுத்துருக்காங்க, A is to B is to C. நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். இங்க B யோட வேல்யூ 3, இங்க B யோட வேல்யூ 5. கிராஸ் மல்டிப்ளை பண்றதுனாலும் பண்ணலாம். இத 5 ஆலையும் இத 3 ஆலையும் பண்ணலாம். அப்போ 5 6 ஆர் 30, 3 5s are 15, 3 5s are 15, 3 6 are 18. அப்போ A B C. A ஓட வேல்யூ 30, B ஓட வேல்யூ 15, C ஓட வேல்யூ 18. எல்லாத்தையும் 3 டேபிள் அடிச்சா இது 10 டைம், 3 டேபிள் அடிச்சா 5 டைம், 3 டேபிள் அடிச்சா 6 டைம். அப்ப ஆன்சர் 10 is to 5 is to 6. or else வேற எப்படி போடலாம்? A B C. A ஓட வேல்யூ 6, B ஓட வேல்யூ 3, C தெரியாது. B ஓட வேல்யூ 5, C ஓட வேல்யூ 6, A தெரியாது. தெரியலனா பக்கத்துல இருக்க நம்பர். அப்ப இங்க 3, இங்க 5. 6 5s are 30, 3 5s are 15, 6 3s are 18. அப்ப இத அடிச்சோம் அப்படினா this is 10 time, this is 5 time, this is 6 time. எப்படி வேணாலும் போடலாம். But this is easier. Next one. ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல the ratio of employed and unemployed வந்து 3:2. 750% டோட்டலா இருக்காங்கன்னா எவ்வளவு பேர் unemployed? சிம்பிள். ஒரு டவுன்ல 750 இருக்காங்க. அதுல எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு. எம்ப்ளாய்டு 3 பங்குனா அன்எம்ப்ளாய்டு 2 பங்கா. அப்ப எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டு? யாரு வேணுமோ அவங்க மேல. அன்எம்ப்ளாய்டு வேணும். அப்ப 2 பங்கு வேணும். 750ங்கிறது யாரை குறிக்குதுமா? டோட்டல். அப்ப டோட்டல் பங்கு கீழே. சோ 3:2னா டோட்டல் பங்கு 5 into அந்த வேல்யூ. 5 டேபிள கேன்சல் பண்ணோம் அப்படின்னா this is 15 times. 2 into 150 அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 300. மொத்தமா 750. அதை 3:2ன்னு பிரிக்கிறோம். அன்எம்ப்ளாய்டு 2 பங்கு. எனக்கு அதுதான் வேணும். யார் வேணுமோ அவங்க மேல. டோட்டல் பங்கு கீழே இன்டு அவங்களோட வேல்யூ. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். 1800 நீங்க 2 பங்கா பிரிக்கிறீங்க. 2:3 ஷேர் ஆஃப் A. சிம்பிள். யார் வேணுமோ அவங்க மேல. A ஓட ஷேர் 2. 1800ங்கிறது டோட்டலை குறிக்குது. அப்ப 2:3னா டோட்டல் பங்கு 5 into 1800. 5 டேபிள கேன்சல் பண்றேன். this is 3 time, remaining 3, 6 time ஒரு 0. 2 into 360, 720 ஆன்சர் வந்திருக்கும். அவ்வளவுதான். யார் வேணுமோ அவங்க மேல, யார் தெரியுமோ அவங்க கீழே இன்டு அவங்களோட வேல்யூ. salary of x and y கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரோட சாலரியுமே 5000 இன்க்ரீஸ் ஆனா அந்த ரேஷியோ இப்படி மாறிடுதான். சிம்பிள். 4:5. this is 4x, this is 5x. ரெண்டு பேரோட சாலரியுமே 5000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரேஷியோ என்ன ஆயிருதான்? 13:15. இப்ப பாருங்களேன், 4ங்கிறது 13 ஆயிருக்குன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 9 பார்ட். 5ங்கிறது 15னா எவ்வளவு பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10 பார்ட். ஆனா ரெண்டுத்துலயுமே நீங்க ஆட் பண்ணது ஒரே வேல்யூ தான், அதாவது 5000 ரூபாய் தான். அப்படின்னா இந்த லாஜிக் நீங்க செட் பண்ண முடியாது. அந்த எக்ஸோட வேல்யூலாம் இதுக்கு நீங்க கிராஸ் தான் பண்ணணும். 15 4s are 60x, 15 5s are 75,000, 13 5s are 65x, 13 5s are 65,000. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இதை இங்க கொண்டு வரேன் 5x, இதை இங்க கொண்டு வரேன் 10,000. அப்போ 5xங்கிறது 10,000னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 2000 இருந்திருக்கும். அவ்வளவுதான். என் கேள்வி, எக்ஸோட சேலரி. எக்ஸோட சேலரி 4 பங்கு. ஒரு பங்குக்கு 2000. அப்ப 4 பங்குக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 8000 வந்திருக்கும். அவ்வளவுதான். ஸோ யுவர் லாஸ்ட் ப்ராப்ளம் எதுலன்னா ஈஸி லெவல்ல 750 வந்து 2 பங்கா பிரிக்கிறீங்க. 8:9, 8:7. ஸ்மாலஸ்ட் கேட்குறாங்க. வெரி குட். யார் வேணுமோ அவங்க மேல. இருக்கிற சின்ன நம்பர் 7. டோட்டல் பங்கு கீழே. ஏன்னா 750ங்கிறது டோட்டல் வேல்யூ. 8 இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நியூமரேட்டர்ல வந்து தெரிஞ்சோம் யார் வேணுமோ அவங்க வேணும், தெரிஞ்சவங்க கீழே வருவாங்கன்ட்டு அந்த வேல்யூ தான் பார்த்துக்கோங்க. 8:7னா டோட்டல் பங்கு எவ்வளோ? 15. 15 இதே அடிச்சோன்னா இது எத்தனை டைம்? 5 டைம். 7 5s are 35. அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும்? 350ன்னு வந்திருக்கும்.
ஸோ இதோட நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவல் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மாடரேட் லெவலில் உங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் வந்து 50 rupees நோட் இருக்கு, 200 நோட்ஸ் வச்சிருக்காங்களாம். 100 rupee நோட் வந்து 60 நோட்ஸ் வச்சிருக்காங்களாம். அடுத்து இப்போ முதல்ல எவ்வளோ வச்சிருப்பாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா ரேஷியோவில் வந்து இனிஷியலாக வச்சிருக்கிறதுக்கும் ஃபைனலாக வச்சிருக்கிறதுக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால. ஸோ இனிஷியலாக என்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 50 rupees நோட் நான் 200 வச்சிருக்கேன். அப்போ 50 rupees நோட் நான் 200 வச்சிருக்கிறதுனால 50 into 200. 100 rupees நோட் நான் 60 வச்சிருக்கேன். ஸோ 100 rupees நோட்டு நான் 60 வச்சிருக்கேன். அப்போ இது எவ்வளோ வந்திருக்கும்? 10,000. இது எவ்வளோ வந்திருக்கும்? 6,000. அப்போ என் கையில் ஓவராலாக எவ்வளோ இருக்கும்? 16,000 இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது கண்டுபிடிக்கிறோம். If 40 notes of 50 rupees, நல்லா கவனிங்க, நான் 50 rupeesல எவ்வளோ நோட் வச்சிருந்தேன்? 200 நோட்டு. அதில் 40 rupees நோட்டு மட்டும் 40 நோட்ஸ் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 200 நோட்ல 40 நோட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா மிச்சம் இருக்க 160 நோட் அது அப்படியே தான் இருந்திருக்கும். அப்போ 50 rupees நோட்டு நான் எவ்வளோ தான் வச்சிருப்பேன்? 160 வச்சிருந்துருப்பேன். இது ஓகேவா? இப்போ 200 நோட்டில் 40 நோட்டு வந்து இப்போ எவ்வளோ நோட்டா இருக்கான்? 75 ரூபாய் நோட்டா இருக்கான். அப்போ மிச்சம் இருக்க 160 நோட் என்ன ரூபாய் நோட்டா இருந்திருக்கும்? 50 ரூபாய் நோட்டா இருந்திருக்கும். அதை இங்க எழுதலாம். ஸோ 40 into 75. அதே மாதிரி 100 ரூபாய் நோட்டு வரும். 100 ரூபாய் நோட் நான் முதல்ல 60 வச்சிருந்தேன், கரெக்டா? அந்த 60ல இப்ப 10 நோட்டை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப 60ல 10 நோட் 10 நோட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 50 நோட்டு. இப்ப ருபீஸ் பாருங்க. 100 ரூபாய் நோட்ல 10 நோட் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. எதால? 150 ரூபாய் நோட்டால. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 150. அப்ப இந்த அமௌண்ட் அப்படியே தானே இருந்திருக்கும்? 100 ரூபாய், அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்ப 10 into 150 15,000. கரெக்டா? டைரக்டா எழுதுறேன். 50 into 100 5,000. ஓகேவா? 15 into 10 தானே, ஒரு 0 தான் வரும். 1,500. இப்போ இதை கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா 516 80. ஸோ 8,000. 4 into 75 300. ஸோ 3,000. 1,500 plus 5,000 6,500. சேட்டா 8 plus 3 11. 11 plus 6 17. அப்ப 17,500 உங்க கையில இருக்க ஃபைனல். என் கேள்வி என்ன? இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் உள்ள ரேஷியோ. இனிஷியலா என் கையில 16,000 இருந்துச்சு, ஃபைனலா என் கையில 17,500 ரூபாய் இருக்கு. இதை ரேஷியோல அடிச்சீங்கன்னா 20க்கு 20 கேன்சல். 5 டேபிள கேன்சல் பண்ணா இது 3 டைம், ரிமைனிங் 1னா 2 டைம். 5 டேபிள கேன்சல் பண்ணா இது 3 டைம், ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2. 25னா 5 டைம் 5 டேபிள. அப்ப ஆன்சர் 32:35 வந்திருக்கும். அவ்வளவுதான். ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என் கையில முதல்ல 50 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் இருந்துச்சு. 50 ரூபாய் நோட்டு 200 நோட்டும் 100 ரூபாய் நோட்டு 60 நோட்டு இருந்திருக்கு. இப்ப நான் 50 ரூபாய் நோட்ல இருந்து 40 நோட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்றேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 200 நோட்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன நோட்டா இருந்திருக்கு? 50 ரூபாய் நோட்டா இருந்திருக்கு. இது 50 rupees நோட். ஓகேவா? அப்ப எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 50 into 200 அப்படின்னா 5 2s are 10 000 வந்திருக்கும். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 ரூபாய் நோட்டு 60 இருக்கு. அப்படின்னா இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 6,000 ரூபாய் வந்திருக்கும். அப்ப டோட்டலா உங்க கையில 16,000 ரூபாய் இருந்துச்சு ஆரம்பத்துல. இப்ப இந்த 200 ரூபாய் நோட்ல 200 நோட்ல 40 நோட்டு ரீப்ளேஸ் ஆகுது. எதால? 75 rupees-ஆல. அப்ப ரிமைனிங் எவ்வளவு நோட் இருந்திருக்கும்? 160 நோட். அப்ப அது அப்படியே வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்? எவ்வளவு வந்திருக்கும்? 50 rupees நோட் தானே. ஸோ 50 அப்படியே வந்திருக்கும். ஸோ இதை நான் முதல்ல சால்வ் பண்ணிக்கிறேன். This is 3,000 and this is 8,000.
அப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இதுலயே எவ்வளவு வந்துருச்சு 11,000 வந்துருச்சு. 100 ரூபா நோட்டுக்கு போலாம். 100 ரூபா நோட் நான் கையில எவ்வளவு வச்சிருந்தேன் 60. இதுல 10 நோட்டு தான் ரீப்ளேஸ் ஆகுது. எதால ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ரூபா நோட்னால. அப்ப மிச்சம் இருக்க 50 நோட் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருந்திருக்கும். அப்ப இதுக்கு எவ்வளவு வந்திருக்கும் 1500, இதுக்கு எவ்வளவு வந்திருக்கும் 5000. அப்ப சேர்த்தோம் அப்படின்னா 6500 வந்திருக்கும். அவ்வளவுதான். அப்ப இப்ப ஃபைனலா உங்க கையில எவ்வளவு வந்திருக்கும் 17,500. என் கேள்வியில நான் இனிஷியலா வச்சதுக்கும் ஃபைனலா வச்சதுக்கும் ரேஷியோ. நான் இனிஷியலா வச்சிருந்தது 16,000, ஃபைனலா வச்சிருக்கிறது 17,500. ஸோ 2020 கேன்சல், 5 டேபிளை கேன்சல் பண்ணா இது 32, 5 டேபிளை கேன்சல் பண்ணா இது 35. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 3 years are subtracted from the age of Garima. The ratio of ages of Garima and Diksha becomes 1:3. So எனக்கு கரிமாவோட வயசும் தெரியாது, தீக்ஷாவோட வயசும் தெரியாது. 3 years added to the Garima, அவங்களோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என் கேள்வி, கரிமாவையும் தீக்ஷாவையும் ஆட் பண்றீங்க, ஆஃப்டர் 5 years கழிச்சு அவங்க வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். கரிமாவோட வயசை நான் ஜீன்னு எடுத்துக்கிறேன், தீக்ஷாவோட வயசை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். அது பிரசன்ட்னு எடுத்துக்கலாம், பிரசன்ட்ல. ஸோ கரிமா வயசுல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்ண சொல்றாங்க 3 year. நீங்க தீக்ஷா வயசை ஒண்ணுமே பண்ணல, ஸோ நான் டீனே எடுத்திருக்கேன். அப்போ உங்க ரேஷியோ என்னவா இருக்குன்னு சொல்றாங்க 1:3. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. 3 into கரிமா 3 கரிமா, 3 3s are 9, 1 into d d. அப்ப 3g plus d equal to அங்கிட்டு வந்தா minus d equal to plus 9. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். சேம் திங். இப்போ அதே மாதிரி யார் எடுத்துக்கிறோம்னா தீக்ஷாவை எடுத்துக்கிறோம். ஸோ சேம் திங். கரிமாவோட இப்போ என்ன பண்ண சொல்றாங்க 3 years வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. இப்போ உங்க ரேஷியோ என்னவாயிருது 1:2. கிராஸ் மல்டிப்ளை. 2g plus 6 is equal to d. 2g plus d equal to அங்கிட்ட வந்தா minus d equal to -6. இது ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். நார்மலா சால்வ் பண்ணுங்க. 3g minus d equal to 9, 2g minus d equal to -6. Minus minus cancel ஆகாது, so symbol change பண்றேன். So this is minus, this is plus, this is plus. அப்ப இது ரெண்டு என்ன ஆயிருக்கும் cancel. 3ல 2 போனா g, 9 plus 6 15. அப்ப கரிமாவோட present வயசு என்னவா இருந்திருக்கும் 15 இருக்கும். இப்போ ஏதாவது ஒண்ணுல அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க தீக்ஷா வயசு கண்டுபிடிச்சிடலாம். லெட்ஸ் சே இதுல அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. 3g 3 into 15 45, minus d equal to அங்கிட்ட வந்தா பிளஸ், பிளஸ் 9 equal to அங்கிட்ட வந்தா மைனஸ். 45ல 9 போனுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு வந்திருக்கும் 36. அப்ப தீக்ஷாவோட வயசு எவ்வளவு வந்திருக்கும் 36ன்னு வந்திருக்கும். இப்போ என் கேள்வி சம் யாரை ஆட் பண்ண சொல்றாங்க கரிமாவையும் தீக்ஷாவையும் ஆட் பண்ண சொல்றாங்க. எப்ப ஆட் பண்ண சொல்றாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம். சோ இப்ப இவளுக்கு 15 இவங்களுக்கு 36 அப்படின்னா 15 plus 36 51ன்னு வந்திருக்கும். ஆனா என் கேள்வி எப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைக்கு 5 வயசு ஏறி இருக்கும், இவங்களுக்கும் 5 வயசு ஏறி இருக்கும். அப்ப ஓவராலா எவ்வளவு ஏறி இருக்கும் 10 ஏறி இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் 61 இருந்திருக்கும். அவ்வளவுதான். சோ கரிமாவை நான் ஜீனே எடுத்துக்கிட்டேன், தீக்ஷாவை நான் டீன்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கரிமாவோட வயசுல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா கரிமாக்கும் தீக்ஷா, அங்க கரிமாக்கு தான் நீங்க மைனஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க, தீக்ஷாக்கு ஒன்றும் பண்ணல. ஸோ அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க ரேஷியோ 1:3. சேம் திங் கரிமாவோட 3 ஆட் பண்ணீங்கன்னா உங்க ரேஷியோ 1:2. இதை யூஸ்வலா சால்வ் பண்ணி வந்தீங்கன்னா கரிமா வயசும் தெரிஞ்சிருக்கும், தீக்ஷா வயசும் தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு ஆன்சர் போட்டிருக்கோம். யூஸ்வலா கரிமாவையும் தீக்ஷாவையும் ஆட் பண்ணா 51 தான் வரும். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம்னா எனக்கு 5 வயசு ஏறினா உங்களுக்கும் 5 வயசு ஏறி இருக்கும். அப்ப அங்க 2 கேரட் இருக்கனால டோட்டலா 10 வயசு ஏறி இருக்கும். சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளவுதான். சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் பி கியூ ஆர் வந்து 56 இயர்ஸ்னு சொல்றாங்க. பி தான் வயசுல கூடயாம், ஆர் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட் தான். ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் பி அண்ட் கியூ அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் இஸ் 7:1. லிசன்மா, பிஓ கியூ இது ரெண்டுத்தோட அடிஷனுக்கும் பி கியூ இது ரெண்டுத்தோட மைனஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7:1.
இதை நீங்கள் எப்படி எழுதிருக்கலாம் அப்படின்னா பிஐயும் கியூவையும் ஆட் பண்ணால் 7 பங்கு, பிஐயும் கியூவையும் மைனஸ் பண்ணால் 1 பங்கு. அப்போ 2p is equal to எவ்வளோ வந்திருக்கும் 8. தென் பியோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் 4. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம்னா கியூவோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் 3. ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. 2 நம்பரை ஆட் பண்ணும் போது இவ்வளோ வருது, 2 நம்பர் மைனஸ் பண்ணும் போது இவ்வளோ வருதுன்னா நார்மலாக ஆட் பண்ணுங்க. 7 + 1 எவ்வளோ வந்திருக்கும் 8. அதை பாதியாக்கிக்கோங்க. பாதியாக்குனா 4. அப்போ பெரிய நம்பர் 4. இதுவே சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 7ல் 1 போனால் எவ்வளோ வந்திருக்கும் 6. அதை பாதியாக்குனா எவ்வளோ வந்திருக்கும் 3. அதான் இங்கேயும் வந்திருக்கு. இப்போ அதே டெக்னிக்கை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் பாருங்க. சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் Q and R. Qவையும் Rஐயும் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸு Qவையும் Rஐயும் மைனஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8:1. ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 8 வரணும், 2 நம்பரை மைனஸ் பண்ணும்போது 1 வரணும். டைரெக்டாக எப்படி சொன்னேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 8 + 1 எவ்வளோ வந்திருக்கும் 9. அதை பாதியாக்குனா எவ்வளோ வந்திருக்கும் 4.5. அப்போ Qவோடது 4.5 பங்கு. Rக்கு அப்போ என்ன பண்ணியிருப்பேன், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். 8ல் 1 போனால் எவ்வளோமா வந்திருக்கும் 7. 7 பாதியாக்குனா என்ன வந்திருக்கும் 3.5. அப்போ Rக்கு எவ்வளோ வந்திருக்கும் 3.5. ஜஸ்ட் பாயிண்ட்ல வச்சுக்காதீங்க நம்பர்ஸை. அதனால இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 டபுள் ஆக்கிக்கிறேன். 4.5 டபுள் ஆக்குனா திஸ் இஸ் 9 டைம் அண்ட் திஸ் இஸ் 7 டைம். இப்போ Qவோட பங்கு 9, Rஓட பங்கு 7. ஆனால் கவனிங்களேன், இதில் Qவோட பங்கு என்னவா இருக்கு 3. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் ஆக சொன்னேனம்மா 3 என்னவா ஆக்க முடியும் 9 ஆக்க முடியும். எதாலும் மல்டிபிள் பண்ணியிருந்தா 3ஆல. அப்போ 2 நம்பர்கிட்டையும் என்னமா பண்ணியிருப்போம். அப்போ Pக்கு என்ன வந்திருக்கும் 4 3s are 12. Qக்கு எவ்வளோ வந்திருக்கும் 3 3s are 9. இப்போ எழுதலாம் Pயோட வேல்யூ 12, Qவோட வேல்யூ 9, Rஓட வேல்யூ 7. எனக்கு P and R மட்டும் தான் தேவை. Pயோட பங்கு 12, Rஓட பங்கு 7. அப்போ டோட்டலா 19 பார்ட். 56ங்கிறது டோட்டலை டினோட் பண்ணுது. ஸோ 12 + 9 + 7. 12 + 9 21, 21 + 7 28. இன்ட்டு அவங்க ஏஜ் எவ்வளோ 56. எல்லாத்தையும் ஆட் பண்ணா யார் வேணுமோ அவங்க மேலே, யார் தெரியுமோ அவங்க கீழே, இன்ட்டு அவங்க வேல்யூ. 3 பேரோட வயசை சேர்த்துங்கிறதுனால ஆட் பண்ணி கீழே போட்டேன், இன்ட்டு அவங்க வேல்யூ. இதை 2 டைம்ஸ் பண்ணியிருந்தா வந்திருக்கும் 19 2s are எவ்வளோ வந்திருக்கும் 38ன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வார்த்தைங்க முக்கியம். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் P and Q அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஸுக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் புரிஞ்சா போதும் சமுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பர்சன் வந்து சம் அமௌண்ட் வச்சிருக்கான் 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாயில. ஸோ 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாயில. அதோட நோட்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 15:21:25. ரேஷியோவை தான் உங்களால் மல்டிபிள் எக்ஸ் கொடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துக்கிறேன் எக்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட 20 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்குன்னா 420 ருபீஸ் இருக்கான். ருபீஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஈஸிமா. 2 ரூபா காயின், ருபீஸ் 2 ரூபி காயின் 5 வச்சிருக்கேன். அப்போ என் கையில் எவ்வளோ இருக்கு 2 ரூபா காயின் 5 வச்சிருக்கேன் அப்படின்னா என் கையில் 10 ரூபாய் இருக்கு. அதானே லாஜிக்கு. அப்போ எனக்கு இது 20 ருபீஸ் ஓடுதுன்னு சொன்னனால இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் மல்டிப்ளை. லெட்ஸ் சே 21 நோட் வச்சிருக்கீங்க. ஒரு நோட்டோட மதிப்பு 20 ரூபா. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் 420. அப்போ நான் சொல்றது என்னதான் 420x தானே வந்திருக்கும். அப்போ 420x 420னா அப்போ எல்லாத்துக்குமே ஈக்குவலானது தானே வந்திருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 420x. அதுதான் அவங்க 420ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸை மட்டும் தூக்கியிருக்கான் அவ்வளோதானே. அப்போ எக்ஸோட வேல்யூ 1ஆ இருந்திருக்கும். தட்ஸ் இட். அப்போ இதுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 150x. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ 150. இது எவ்வளோ வந்திருக்கும் 25 × 5னா 125. ஒரு 0 இருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 1250 வந்திருக்கும். கரெக்டாமா? என் கேள்வி டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்னா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்போம் ஆட் பண்ணியிருப்போம். ஆட் பண்ண ஆன்சர். ஸோ 0, 5 + 2 7, 7 + 5 12, 1, 1 + 2 3, 3 + 4 7, 7 + 1 8, 1. அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும் 1820. 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் காயின் இருக்கு. ஸோ இதை 15x, இதை 21x, இது 25xன்னு எடுத்துருக்கோம்.
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 420 வேல்யூவா வருதான். அப்ப மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வேல்யூ போட்டிருக்கேன். அப்ப 420x 420 அப்படின்னா இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அண்ட் நம்ம சீரீஸோட லாஸ்ட் ப்ராப்ளம். மொத்தமா ரேஷியோ ஆஃப் த பேசஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. A:B:C க்கு 3:3:5. ஸோ A:B:C இதோட பேசஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க 3:3:5. அவங்களோட டிக்கெட் ஃபேர் கொடுத்துருக்காங்க 4:5:2. மூணு இதுக்கும் சேர்த்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்களா? 1,85,000 சம்பாதிச்சிருக்காங்களா? ஓகே மாமா. நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன் பிளேன் பி. பிளேன் பில எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க என் கேள்வி. பேசஞ்சர்ஸ் ஆஃப் ஃபேர் எவ்வளோ அப்படின்னா 2,500 ரூபாவா ஒரு பேசஞ்சருக்கு பில போயிருந்தா. இதான டிக்கெட் ஃபேரு. அப்ப இதுதான் கொடுக்குறாங்க. பில எவ்வளோன்னு சொல்றாங்க 2,500. சிம்பிள் தானேடா. 5 பங்குக்கு 25. அப்ப ரேஷியோனா எல்லாத்தோடையும் காமனா தானே பண்ணுவீங்க. 5 part 25னா 4 part என்ன வந்திருக்கும் 20. 2 0 இருக்கிறதுனால நான் 2 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். 2 part எவ்வளவுமா வந்திருக்கும் 10. 2 0 இருக்கிறதுனால நான் 2 0 சேர்த்திருக்கேன். எல்லாத்துலயுமே 2 0 காமனா இருக்கு. விட்டுருங்க 2 0. சரியா? அப்ப 20 ரூபாய் 25 ரூபாய் 10 ரூபாய் இப்படி நான் எனக்கு ஈஸியா எடுத்துக்கிறேன். அண்ட் இங்க 2 0 கட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க டோட்டல் ஃபேர்ல இருந்து 2 0 கட் பண்ணிருந்தீங்க. இப்ப வாங்க. ஏல 3 பங்கு பேர் போறாங்க, பில 3 பங்கு பேர் போறாங்க, சில 3 பங்கு பேர் போறாங்க. ஒருத்தரோட டிக்கெட்டுக்கு எவ்வளவு செலவாகுது 20 ரூபாய். அப்ப 3 பங்குக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் 60 ரூபாய் 60x. ஒரு பங்குக்கு 25 ரூபாய்னா 3 பங்குக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் 75 ரூபாய் 75x. ஒரு பங்குக்கு 10 ரூபாய்னா 5 பங்குக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் 50x. இது எல்லாத்தையும் சேர்த்தாங்கன்னா 1850. ஆட் பண்ண ஆன்சர். So 5x 5 plus 8 7 12 12 plus 6 18 equal to 1850. அப்ப 185 cancel. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு வந்துருச்சு 10. என் கேள்வி பாசஞ்சர் B தான். இத கேட்டிருக்கான். x ஓட வேல்யூ 10 and 3x இருக்காங்க. அப்ப 3 10s ஆர் எவ்வளவு வந்திருக்கும் 30. அவ்வளவுதான். சோ பாசஞ்சர்ஸ் எழுதிருக்கேன், டிக்கெட் ஃபேர் எழுதிருக்கேன், B ஓட டிக்கெட் ஃபேர் கொடுத்துட்டாங்க. ஸோ 5 பங்கு 25னா 4 பங்கு 20, 2 பங்கு 10. எல்லாத்துலேயும் 2 0 அடிச்சிட்டேன். ஸோ இதுல இருந்து 2 0 அடிச்சிட்டேன். இப்போ ஒருத்தருக்கு 20 ரூபானா 3x மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 3x into 20னா 6x. அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம். சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 10. எனக்கு B தான் கேட்டிருக்காங்க. ஸோ 30. பட் இந்த சம்ம நீங்க வித்தவுட் எனி டூயிங் எனி கால்குலேஷன் நீங்க போட்டிருக்கலாம். என்ன லாஜிக்னு பாத்தீங்கன்னா எனக்கு B தானே கேட்டிருக்காங்க. பேசஞ்சர்ஸ் பியோட பேசஞ்சர்ஸ் எத்தனை பங்குல இருக்காங்க 3 பங்கு. பேசஞ்சர்ஸ் வந்து ஃபிராக்ஷன்லயோ இல்ல டெசிமல்லயோ வராது, முழு நம்பரா தான் வந்திருக்கும். கரெக்டா? அப்ப இந்த ஆப்ஷன்ஸ்ல எது 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 30 மட்டும் தான். அப்ப ஆன்சர் 30 மட்டும் தான். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், பேசஞ்சர்ஸ் ஆஃப் B வந்து 3 ஓட மல்டிபிள்ஸ். ஏன்னா இங்க 3 தான் இருக்கு Bக்கு. அப்ப என்னோட ஆப்ஷன்ஸ் 3 ஓட மல்டிபிள்ஸ்ல இருந்திருக்கணும். அப்ப ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் 30. இதுவே C கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சம்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா C ஓட பேசஞ்சர்ஸ் கவுண்ட் 5. அப்ப 5 ஓட மல்டிபிள்ஸ்னா இங்க இருக்க எல்லாமே 5 ஓட மல்டிபிள்ஸ் தான். அதுக்கு சொல்ல முடியாது. 3ங்கிறதுனால தான் சொல்லிருக்க முடியும். ஸோ இதோட உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனலோடது. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு பார்த்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா இருக்கும். அண்ட் அதுல 4 ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல லைக் போடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய சம்ஸ் வேணும் அப்படிங்கிறனால கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.